வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம், சேஃபாக இருக்கிறோம். இப்போது 2 நாளாக வெயில் அடிக்குது, மழை இல்லை. இப்போ நம்ம தோட்டத்தை பார்க்கலாம். எஸ்டேட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே நல்லா வெளிச்சமாக இருக்குது. கோழி வாத்தெல்லாம் கூட்டிலேருந்து திறந்துட்டு எல்லாம் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இவ்வளோ நாள் அடைச்சி வச்ச மாதிரி உள்ளவே இருந்தாங்க, மழையில் வெளியே வராமல். இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக சுற்றுறாங்க. ஆனால் நியூஸில் சொன்னாங்க திரும்ப 28லேருந்து மழை இருக்குதுன்னு. அது சீசன் மழைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ வர்றது அவ்வளோ சரியில்லை. கொஞ்சம் மழை நின்று நல்லா வெயில் அடித்தாதான் சந்தோஷமாக இருக்கும். வீட்டு தோட்டம் பாருங்கள், அதிக மழையால் எப்படி ஆயிடுச்சு. இலெல்லாம் பழுத்து ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம், மறுபடியும் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு முதல்லேருந்து போடுவோம். எல்லாம் மாறிடும் சீக்கிரமாக. வானம் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்படியே தொடர்ந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கிளைமேட் நல்லா குளுன்னு இருக்குது. இது டிசம்பர்னால் நல்லா குளிருது. நைட்டில் இன்னும் அதிக குளிர், ஏன்னா இவ்வளோ பெரிய மழை பெஞ்சதில்ல. சாயந்தரத்தில் டெய்லி நாங்கள் ஷேனும் சாக்கியும் திறந்து விடுவோம் விளையாடுறதுக்கு. சிப்பி தான் உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சு. நான் நினைக்கிறேன் சாக்கி ஷேனை சிப்பின்னு நினச்சிடுச்சான்னு தெரியல. அதே கலர், ஆனால் கொஞ்சம் பெரிய உருவம். ஒரு டென்னிஸ் பால் ஒன்று இருக்குது, அதை தூக்கி போட்டால் ஷேன் எங்கே இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடும். அந்த பால்னால் ரொம்ப பிடிக்கும். அதை தூக்கி தூக்கி போட்டால் ஓடி ஓடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ராக்ஸிக்கு இவங்க 2 பேரை பிடிக்காது. அதனால் நாங்கள் இதை திறக்கும் போதே ராக்ஸி என்ன பண்ணிடும், வேறு பக்கம் போயிடும். அதனால் ராக்ஸி இந்த ஏரியாலேயே இருக்காது. இவங்க 2 பேரை ராக்ஸிக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் தனியாக நாங்கள் ராக்ஸியை கொஞ்சிப்போம். ஒரு நாள் ராக்ஸிக்கும் ஷேனுக்கும் சண்டை வந்துருச்சு. அதுலேருந்து நாங்கள் பிரித்து விட்டுடுறோம். தனித்தனியாக இருக்கும் போது தான் அவங்கள திறந்து விட முடியுது. மழை காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லோரும் உட்காந்து தாயம் விளையாடுவோம். 2 குரூப்பாக பிரிச்சுப்போம். பிரிஞ்சுட்டு விளையாடும் போது செம்ம ஜாலியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. இதுதான் எங்களோட டைம் பாஸ். சாப்பிட்டுட்டு நைட்டில் விளையாடிட்டுருப்போம்.